சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிரஷர் குவாரியில் ஏற்பட்ட பாறை விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், கல்குவாரியில் சம்பவ இடத்தில் இறந்தவர்கள் 5 பேர் என ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தற்போது 6ஆவதாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நபர் குறித்த விவரம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கனகதாரா மல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் குவாரியில் 400 அடி பள்ளத்தில் வெடி வைப்பதற்காக மே 21ஆம் தேதி துளையிடப்பட்ட போது பாறைகள் சரிந்து 5 தொழிலாளர்கள் பலியாயினர். இதில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த கருப்பையா மகன் மைக்கேல் 47 என்ற தொழிலாளி படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு சிகிச்சை பலனளிக்காமல் மைக்கேல் உயிரிழந்தார். இதனால் குவாரியில் ஏற்பட்ட பாறை விபத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பின்படி கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் 4 லட்சம் நிதியுதவி மற்றும் அமைச்சர் பெரியகருப்பன் தனது சொந்த நிதியிலிருந்து தலா 1.5 லட்சமும், தனியார் கல்குவாரி நிவாரண சார்பில் தலா 5 லட்சமும் மொத்தம் 10 லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நபரின் குடும்பத்திற்கு வருகை வந்தவுடன் அவரிடம் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனகதாரா, விபத்தில் சம்பவ இடத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த 6ஆவது நபர் உயிரிழந்திருக்கிறார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 6ஆக அதிகரித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.